பிரைஸ் லார்ட். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எதற்காக? நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாது, திரும்ப திரும்ப அந்த பாவத்துல போய் நம்ம விழக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை சில நேரம் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். சில நேரம் தண்டனையும் கொடுக்கிறார். ஆனா அவர் கொடுக்கிற தண்டனை எதற்கு அப்படின்னா, நம்மை அழிப்பதற்காக கிடையாது, நம்மை வாழ வைப்பதற்காக தான். அதாவது இந்த சரீரத்திற்குரிய தகப்பனுக்கே நம்ம இவ்வளவு பயந்து நடக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன், அதாவது அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு நம்ம எந்த அளவுக்கு பயந்து நடக்கணும் இல்லையா? சில நேரம் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை மீறி அந்த பாவத்தை செய்யும் போதுதான் ஆண்டவர் நம்மை கடிந்து கொண்டு சிட்சித்து சில தண்டனையும் கொடுக்கிறார். அப்படி அவர் நம்மை சிட்சிக்கும் போது நம்ம அந்த சிட்சையை அற்பமாய் எண்ணிடக்கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் போது நம்ம சோர்ந்தும் போயிடக்கூடாது. ஆண்டவரை எனக்கு ஏன்பா அந்த தண்டனைன்னு சொல்லி நம்ம அவரை முறுமுறுக்க கூடாது. அந்த தண்டனை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா திரும்ப அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். அதனால அந்த சிட்சையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த தண்டனையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மை சரி பண்ணி கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பாரு. இந்த பாவத்தை செய்யாத விட்டுருன்னு சொல்லி நமக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து பார்ப்பாரு. சில நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம மீறி அந்த பாவத்தை செய்யும் போதுதான் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், தண்டனையும் கொடுக்கிறார். ஏதோ ஆண்டவர் ஒரு டைம் 2 டைம் சொல்லி நம்ம கேட்காம போறதுனால நம்மை தண்டிக்கிற தேவன் அல்ல. நம்மளுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து நம்ம அதை மீறுறோம் அப்படின்னாதான் அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக்குறோம். ஆண்டோடைய கோபத்திலேயே 2 விதமான கோபம் இருக்கு. ஒண்ணு நார்மல் கோபம் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு கடும் கோபம் ஒண்ணு இருக்கு. நார்மல் கோபங்கிறது வந்து இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன கோபங்கள் தான். ஆனா ஆண்டவருடைய கடும் கோபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல ஆண்டவரை வந்து பயங்கரமா கோபம் ஊட்டுனாங்க. அதுல சில பேரை ஆண்டவர் வனாந்திரத்திலேயே அழித்து போடுகிறார். ஸோ இது வந்து கடும் கோபத்துக்கு ஆளாக்குகிறது. ஆண்டவர் ஒரு டைம் நமக்கு சொல்லும் போதே நம்ம எச்சரிக்கையா இருந்து நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவர் ரொம்ப டைம் நமக்கு சான்ஸ் கொடுப்பாரு. நம்ம அதை தாண்டி நம்ம மீறி நடக்கும் போதுதான் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்று சொல்லி. அப்போ அவருடைய கடும் கோபத்துக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது. நம்மை ஆண்டவர் அடிக்கிறாரு, சில தண்டனை நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, நம்மளை அடிக்கிறவரும் அவர் தான், நம்மளை அரவணைக்கிறவரும் அவர் தான், நம்மளுடைய காயங்களை கட்டுகிறவரும் அவர் தான். அதனால ஆண்டவர் ஏன் நீ தண்டிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம அவரை முறுமுறுக்க கூடாது. நம்மளை அடித்து நம்மளுடைய காயங்களை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மளை வழிநடத்துவதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதனாலதான் அந்த பூமியில வாழுகிற இந்த நாட்கள்லயே நம்ம பாவத்தை செய்யக்கூடாது, பரிசுத்தமாய் வாழணுங்கிறது தான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதனால அவரை கடும் கோபத்துக்கு நம்ம ஆளாக்காதபடிக்கு அவர் நம்மளை எச்சரிக்கிறாரா, அந்த எச்சரிப்புக்கு நம்ம செவிசாய்த்து நம்ம மனம் திரும்புவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படும். ஆமென்.